மேக்கப் எதுவுமே இல்லாம பார்க்கும்போது வேற யாரையும் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது காட் கொடுத்த ஒரு கிஃப்ட் சொல்லலாம். இந்த ஃபேஸை வந்து ப்ரெமியர் ஆகுது, அந்த ஃபேஸ் தான் எனக்கு ப்ரெமியர் ஆகிடுச்சு. பட் அதுதான் இட்ஸ் லைக் இட். ஸோ ஆரம்பத்தில் 3 மேட்சோட தோல்வியை சந்திச்சிருந்தோம். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு எம்எஸ்ஓடைய கேப்டன்ஷிப்லையும் ஒரு ருத்துராஜ் கேப்டன்ஷிப்லையும் வந்த ஒரு டீம் திடீர்னு ஒரு புது பிளேயர் உள்ள வந்து மிங்கலாவிலையும் ஒரு ஃபீல் எனக்கு. அதனால டீம் வந்து ரொம்ப மொக்க டீம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. கடந்த ஒரு சில சீசனா வந்து சிஎஸ்கேவோட தோல்விக்கு முக்கியமான காரணம் ருத்து அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கிறாங்க. இப்போ இதே ருத்து 4 மேட்ச் ஜெயிச்சுன்னா சொல்லி போய் அம்மாடா ருத்து மாரி ஒரு கேப்டன்ஷிப்பை பார்க்கவே முடியாதுடா, எப்படியே பண்ணிட்டாரானோ. இப்போ தோத்தோன்னு என்ன ஆயிடுவோம், ருத்து கேப்டன்ஷிப்பே பண்ண தெரிலப்பா, இவனுக்கு இது கொடுக்க தெரிலப்பா. கர்ணனும் பார்த்தாச்சு, ராவணனும் பார்த்தாச்சு, இந்த ஒரு பீமனை பார்ப்போம். எதை மீன் பண்ணுறீங்க? பாருங்க ருத்துவை பாருங்க. அது ஒரு எதிர்பார்ப்புகள்ல தோனி வருவாரா விளையாடுவார் எதிர்பார்க்காதீங்கன்னு ஒரே ஒரு விஷயம் சார். 44 வயசாகுது சார். அவர்கிட்ட நீங்கள் இன்னும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க? ஃபிட்டே இல்லைன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் ஓப்பனாகவே ஒரு மேட்ச் விளையாட்டு இது லாஸ்ட் மேட்ச் என்னன்னு சொல்லிட்டு போயின்னே இருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. அது என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போமே. இவ்வளோ கஷ்டப்பட வேணாம். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நீங்கள் சீக்கிரமாக ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. சின்னசாமி ஸ்டேடியமில் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சார். லாஸ்ட்டு 2 வருஷம் அப்படி ஆனாங்கன்னு தெரில எனக்கு. நாங்கள் 2 இயர்ஸ் பேன் தான். ஓகே, எதுக்கு நீங்கள் அந்த ஜெயில் ஜெர்சியை போட்டு காட்டுறீங்க? ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் டீம் சஸ்பெண்ட் சார். டீமே தூக்கிட்டு இருப்பாங்க சார். டீம் இருந்திருக்காது. என்ன நீ தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணல ஒரு ஸ்டேடியம்ல, ரொம்ப கஷ்டமா இருந்ததில்ல. ஆர்சிபியை சொல்றீங்களா? எஸ், ஆர்சிபியே சொல்றீங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லாதீங்க, அவங்க உண்மையிலே ஆர்சிபி ஃபேன்ஸ் கிடையாது. ரியல் ஆர்சிபி ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியும். வாங்க கூட்டி போய் காட்டு. என்னை வந்து ரொம்ப கேவலப்பட்டது நம்ம சென்னையில் தான். அது சொன்னாலும் எனக்கு கேவலம். அது தப்பாவோ ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா ஆன்சர் நான் வந்து நிற்பேன். ஆஸ் பர் சிஎஸ்கே ஃபேன் இப்போ நீ பண்ணோட தப்புன்னு சொல்லுவேன் நான். இதை வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணியிருக்கணும். சும்மா அன்றைக்கி ஒரு நாள் ஜெர்சியை போட்டுன்னு வந்து நீங்கள் பண்ணுற ஆட்டு ஆர்சிபி ஃபேன்ஸுக்குமே அது ரொம்ப ரியலாக ஃபேன் இருப்பாங்க, அவனுக்குமே அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். பட் வெளியில் வராமல் இது வரைக்கும் இந்த ஃபீமேலை டார்கெட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க? நடந்தது. என்ன நடந்துச்சு? சட்டை பூச்சி வடிப்பாங்க சார், ஃபீமேல் சட்டை. ஆமாம் சார். ரொம்ப வார்த்தைகளும் வேணாம், அது ரொம்ப பேசினா ரொம்ப ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைனலி என்ன புடிச்சிட்டீங்க. ஆமாண்ணே, அதாவது அந்த மேக்கப் எதுவுமே இல்லாம பார்க்கும்போது வேற யாரையும் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது காட் கொடுத்த ஒரு கிஃப்ட் சொல்லலாம். அந்த இது வந்து அமைஞ்சிச்சு. பட் இந்த ஃபேஸை வந்து ப்ரெமியர் ஆகுது, அந்த ஃபேஸ் தான் எனக்கு ப்ரெமியர் ஆகிடுச்சு. பட் அதுதான் இட்ஸ் லைக் இட். இப்போ ஐபிஎல் 2026 ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மேட்ச் முடிஞ்சிருச்சு. நேத்தோட பார்க்கும்போது 20 மேட்ச் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. எப்படி நான் போகுது இந்த சீசன் சொல்லுங்க. சீசன் வந்து சூப்பராக தான் போகுது. இன்னும் இந்த வைப் இன்னும் வரலன்னு தோணுது. வைப்னா எதை சொல்றீங்க? இன்னும் தலையோட என்ட்ரி இல்லைல்ல, ஐபிஎலுக்கே தலையோட என்ட்ரி இன்னும் இல்லை. அவர் வந்த பிறகு தான் அந்த வைப் ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஹோப்ஃபுல்லி தமிழ் நியூ இயருக்கு வந்து அவரோட தரிசனம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ ஆரம்பத்தில் 3 மேட்சோட தோல்வியை சந்திச்சிருந்தோம். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆஸ் அ ஃபேனா வந்து டீம் கொஞ்சம் மிங்கல் ஆகல. ஒரு எம்எஸ்ஓடைய கேப்டன்ஷிப்லையும் ஒரு ருத்துராஜ் கேப்டன்ஷிப்லையும் வந்த ஒரு டீம் திடீர்னு ஒரு புது பிளேயர் உள்ள வந்து மிங்கலாவிலையும் ஒரு ஃபீல் எனக்கு. அந்த தோத்துட்டோம்னு அந்த பாயிண்ட் தான் வைக்கிறீங்க. நீங்கள் டீம் நல்லா பண்ணியிருக்குது. இப்போ எப்படின்னா சிஎஸ்கே எப்பவுமே ஒரு டீம் ஒன்று செட் பண்ணுவாங்க சார். இந்த ஃபினிஷரு, இந்த ஓப்பனரு, நம்பர் 3 நம்பர் 4 அதை செட் பண்ணிட்டாங்க. இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ தலைவரத்தில் வந்து இன்னொரு ஆளை மாற்றி உள்ளே போடணும். டீம் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு முடிஞ்சிச்சு. இந்த டீம் தான் ஃபைனல் வரைக்கும் போகும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த வருஷமே கதை பேசுகிறீங்க. 19 வருஷமே ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் எந்த டீமுமே கிடையாது. அது கரெக்ட். அது ஆரம்பத்தில் அப்படிதான். ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் கிடையவே கிடையாது. ஓப்பனாக சொல்லலாம், இருக்கிற பெஸ்ட் டீம் ஆர்சிபி தான். அவங்களால ஒரு கப்பு தான் அடிக்க முடிஞ்சது. என்ன காரணம்? நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, கிட்ட வந்து சின்ன மிஸ் அவுட்ல விட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதனால டீம் வந்து ரொம்ப மொக்க டீம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓப்பனாவே சொல்லலாம், ஆர்சிபி தான் இஸ் கிரேட்டஸ்ட். 18 வருஷத்துல இருந்ததை விட இந்த வருஷமா ஸ்ட்ராங் சொல்றாங்க. இதுவே ஆவரேஜ் தான் ஆர்சிபிக்கு. எல்லாருமே போலிங்ல ஸ்டார்க் இருப்பா போல ஒரு அப்போ அந்த டீம் சொல்லுவீங்க, அந்த டீம் சொல்லுவீங்களா? அதனால டீம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, லோவாக இருக்குலாம் கிடையாது. ஸ்டில் நவ் அன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான். இப்போ தோனி வந்து அடுத்த மேட்ச் வருவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக 14ஆம் தேதி கேகேஆரோட தலைவரோட தரிசனம் இருக்குது. பட் பிளேயிங் லெவலில் வருவாரா, இம்பாக்டாக வருவாரா, இல்லை ஸ்குவாடில் வருவாரான்னு தெரிய முடியாது. பட் இம்பாக்டாக வந்தால் என்ன இம்பாக்ட் இருக்கும் தோனி வந்தால்? 11th வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது. 11th வந்துட்டு சஞ்சு கீப்பிங் போவாரா, இல்லை எம்எஸ் போவாரா? எம்எஸ் தான் கீப்பிங் போவார், சஞ்சு ஃபீல்டிங் பண்ணலாம்.
இந்தியன் கிரிக்கெட் டீம்லையும் நிறைய பண்ணியிருக்காரு. மேபி இல்லை நீ 11 செட் பண்ணுங்க, நான் இம்பேக்டாக கூட விளாட்லான்னு அவர் சொல்லலாம். கார்த்தி சர்மா கூட ட்ராப் பண்ணலாம், இல்லை ஆயுஷ் மாத்திரையை கூட இன்னும் கொஞ்சம் ட்ரைன் பண்ணி கூட எடுக்கலாம். யார் வேணாலுமே ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எம்எஸ் என்ன பண்ணுவார், இல்லை தேவையில்ல இந்த டீமே நல்லா இருக்குது, நான் ஸ்குவாடில் இருக்கேன், நான் டக் அவுட்டில் மட்டும் கூட நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலாம். மெயினாக சிஎஸ்கே பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் தோனி. அப்படின்ற ஒரு ஏமாற்றம்லாம் இல்லை சார். ஐபிஎலுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு தலைவர் இன்ஜுரின்னு. எப்போ ஆட போறா, நாளைக்கு ஆட போறாருன்னா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண. அது எதிர்பார்ப்பு இல்ல, தோனி வருவாரா விளையாடுவாரா, எதிர்பார்க்காதீங்கன்ற நம்மளுக்கு எதிர்பார்க்காதான் நடக்குவாங்க, அவ்வளவுதான். பட் சம்திங் ஐபிஎல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறதே ஃபேன்ஸ்க்காக தான், ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதிர்பார்க்க கூடாதுன்னு எப்படி? ஒரே ஒரு விஷயம் சார், 44 வயசு ஆகுது சார் அவருக்கு, ஓகேங்களா? அவர்கிட்ட நீங்க இன்னும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலே அப்போ 44 வயசுனா இன்னும் ரிட்டையர்ட் அப்படின்ற மாதிரி ஓகே அக்செப்ட் ஒண்ணே ஒன்று தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மட்டும்தான், அது என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு. அது ஒரே ஒரு போஸ்ட்டுக்காக மட்டும்தான் எல்லாம் வெயிட்டிங். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு, இது பண்ணல அது பண்ணல எல்லாமே பண்ணிட்டாரு. இன்னும் என்ன பண்ணணும் நம்மளுக்கே தெரியல, ஏதாவது புதுசா பண்ணாதான். ஏன் 44 வருஷம் அந்த மனுஷன் வரைக்கும் இன்னும் விளையாட நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பா டீம் சொல்லியிருக்காது நீங்க வந்து விளையாடுங்க. லைக் பிசிசிஐக்கு இது ஒரு பெரிய லாஸ் அப்படிலாம் இல்லை சார். அது சும்மா யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எழுதி போட்டு போறது, பிசிசி லாஸ்லாம் கிடையாது. ஏன் அவர் வந்து அக்ரிமெண்டா பண்ணியிருக்காரு 10 வருஷம் விளையாடணும்னு. திடீர்னு இன்னி இப்போ நம்ம பேசுகிற செகண்டில் கூட அவர் யோசிச்சு கூட யாருமே நினைக்காத செய்கிறது தான் எம்எஸ். நீ நினைப்பியா, அதை நான் செய்ய மாட்டேன், நான் வேறு ஒன்று பண்ணுவேன். அதுதான் ஃபேன்ஸுக்காக தான் அது பண்ணுறாரு. நிறைய பேருக்கு தெரியல. ஃபிட்டே இல்லைன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் ஓப்பனாகவே ஒரு மேட்ச்சு விளையாட்டு இஸ் லாஸ்ட் மேட்ச் என்னன்னு சொல்லிட்டு போயின்னே இருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. அது என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போமே. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தில் யாருமே கெஸ் பண்ண முடியாது. பட் அவர் எது பண்ணாலுமே எங்களுக்கு ஹாப்பி தான். இவ்வளோ கஷ்டப்பட வேணாம். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நீங்கள் சீக்கிரமாக ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால நம்ம எதிர்பார்க்க வேணாம். தலைவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. மேபி ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு பேட்டிங் அதெல்லாம் கிடையாது. கிரவுண்டில் ஒரு ஃபேஸை பார்க்கணும், அவ்வளோதான். அது கண்டிப்பாக இனிமேட்லேருந்து இருக்கும், அது உறுதியாக நான் சொல்லுவேன். இன்ஜுரிலேருந்து வெளியே வந்துட்டார், ஸ்குவாடில் வருவார், டக் அவுட்டில் பார்க்கலாம், ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி அவர் நினைச்சா பேட்டிங்லையுமே பார்க்கலாம். கடந்த ஒரு சில சீசனாக வந்து சிஎஸ்கேவோட தோல்விக்கு முக்கியமான காரணம் ருத்து அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கிறாங்க. ருத்ராஜோட கேப்டன்சி சரி சார் பொண்ணுல சார், அது அப்போது தோனி சார் கேப்டனாக இருக்கும் போதே சொல்லுவாங்க சார், இந்தியன் டீம்ல இருக்கும்போது ஒரு விஷயம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தோக்கும் போது தான் நம்ம எல்லாமே கோச் ஆயிடுவோம். இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே, நீ களத்துல போய் இறங்கினாதான் தெரியும். இப்போ இதே ருத்து 4 மேட்ச் ஜெயிச்சுன்னா சொல்லி போய் பா செம்மடா ருத்து மாரி ஒரு கேப்டன்ஷிப்பை பார்க்கவே முடியாதுடா, போய் பண்ணிட்டாரானோ. ஆனால் அங்கே பண்ணது பர்ஃபார்மன்ஸ் வேற ஆளாக என்ன இருப்பான், நம்ம அதை பார்க்க மாட்டோம். இப்போ தோத்தோடு என்ன ஆயிடுவோம், ருத்துவே ஒரு மேட்ச் 50 அடிச்சு 70 அடிச்சு இருப்பாரு, பின்னாடி ஒரு நாள் அவுட் ஆகிட்டு டீம் தோத்துட்டு இருக்கும். ருத்து கேப்டன்ஷிப்பே பண்ண தெரியலப்பா, இவனுக்கு இது கொடுக்க தெரியலப்பா, எல்லாம் ஈஸியாக சொல்லலாம். அந்த மாதிரி பேச்சு வராது. கேப்டன் உள்ள வந்துட்டாலே அவங்க வந்து ஒரு ப்ரைடு தான், நேஷனலோட ப்ரைடு தான். அதனால தோத்தா ஒரு கேப்டன், ஜெயிச்சா ஒரு கேப்டன்லாம் கிடையாது. எப்பவுமே ரெஸ்பெக்ட் ஃபார் கேப்டன். நம்ம எப்பவுமே கேப்டனை மதிக்கணும். ஒரு டீம் வந்து உள்ள எஃபெக்ட் கொடுத்து ஒரு கேப்டனை நீ பண்ணு, நீ தோத்தாலும் பரவாயில்ல பண்ணு, தோத்தாலும் பரவாயில்ல பண்ணும் போது அவங்களுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேட் வந்துடும். டேய் நம்ம வேற மாதிரி பண்ணணும், என்ன பண்ணணும் போது அப்போ ஒரு விஷயம் மாறல. கர்ணனும் பார்த்தாச்சு, ராவணனும் பார்த்தாச்சு, இன்னும் ஒரு பீமனும் பார்ப்போம் நம்ம. பாருங்க கண்டிப்பா. எதை மீன் பண்றீங்க? எதை நீங்க பாருங்க, ருத்துவை பாருங்க. இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா ருத்து தான் டாப்ல இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. இப்போ சிஎஸ்கேக்கு வந்து ஆப்போனண்டா இப்போ ஃபைனல்ஸ்ல யார் இருப்பாங்க? மும்பை நினைக்கிறேன். மும்பை நானே சொல்றேன் மும்பை இந்தியன்ஸ். எப்படி மும்பைன்னு சொல்றீங்க நீங்க? நாங்க 2 பேரும் ஐபிஎல் ஆண்ட போறோம். அது ஓகே, அதுக்கு ஓகே. பட் இப்போ பிரசன்டே கிடையாது சார், பிரசன்டே பேசாதீங்க. நாங்க தான் பேச சொல்றேன், ஐபிஎல்னாலே சிஎஸ்கே மும்பை தான் சார். அது கரெக்ட். தாண்டி வேற எந்த டீம் ரொம்ப திமுறா பேசலாம் அப்படிலாம் கிடையாது. நாங்க தான். ஏன்னா நாங்க சம்பவம் பண்ணிட்டோம்ல, நாங்க சம்பவம் பண்ணாமலாம் சம்பவம் நிறைய பண்ணிட்டோம்ல. நாங்க எப்பவுமே சிஎஸ்கே அண்ட் மும்பை தான். ரைவல்ரினாலே எல் கிளாசிக்கோனால சிஎஸ்கே மும்பை தான். இந்த வருஷம் எங்க 2 பேரோட டார்கெட்டே அந்த ஃபைனல் தான். கப்பு கூட கிடையாது எங்களுக்கு. நான் ஃபைனல் ஆடும்போது மும்பை கப் வச்சாலும் ஹாப்பி தான், மும்பை ஆடும்போது சிஎஸ்கே கப் வச்சு மும்பைக்கு ஹாப்பி தான். நாங்க தான் அந்த இடத்த முடிவு பண்ணியாச்சு. நீங்க வந்து ஒரு சிஎஸ்கே லவ்வர் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் ஒரு ரியாலிட்டி சார் எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா, எங்களுக்கு மனசுல அவ்வளவு வலி கொடுத்துட்டாங்க சார். மற்ற டீம் என்ன கொடுத்தாங்க? வார்த்தைகளாலையும் சில மூமெண்ட்டுங்களாலும் சில வழிகள் கொடுத்துட்டாங்க. மேபி சிஎஸ்கே ஃபேனும் புதுசாக வந்த ஃபேனும் அப்படி பண்ணிடக்கூடாது. ஒரு ஸோ ஓகே, அந்த ஃபேன் பண்ணாலும் அந்த ஃபேனை டெகர் பண்ணு, நீ
நீ அவனை ஏதாவது பேசு, என்ன நீ தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணல ஒரு ஸ்டேடியமில், ரொம்ப கஷ்டமாக இருந்ததில்ல. ஆர்சிபியை சொல்றீங்களா? எஸ், ஆர்சிபியே சொல்றீங்க. சொல்லலாம். நீ என்னையே அப்படி பண்ண போகும்போது நான் வந்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், மதிப்பேன். நான் இன்னைக்கு வரையுமே யாருமே ஒரு கேக் ஒன்று வெட்டுவேன் நான். எஸ் சார், அது கேட்க அந்த வீடியோ போய் நல்லா நீங்கள் பாருங்கள். இப்போது நீங்கள் என்னை அடிச்சிட்டிங்க, நீங்கள் ஏதோ ஒரு தவறான வார்த்தையை என்கிட்ட பண்ணிட்டீங்கன்னா பதிலுக்கு நான் அதையும் நான் பண்ண முடியாது. பண்ணால் உங்களுக்கும் எனக்குமே வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு ஒன்று பெருசாக ஒன்று பண்ணுமே தவிர உங்களுக்கு புரியாத மாதிரி விஷயம் பண்ணணும். ஆர்சிபி எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க, அந்த கிஃப்ட்டுக்கான ரிட்டர்ன் நான் உங்களுக்கு ஒன்று தரணும், அது தரல. அதுக்காக தான் அந்த கேக் வெட்டணும்னு நான் சொல்லி அந்த வீடியோவை நான் போட்டேன். கிஃப்ட்னா எதை சொல்றீங்க? நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு தெரியும். இது பாசிட்டிவா சொல்றீங்களா நெகட்டிவா சொல்றீங்களா? ஐ மீன் தி கிஃப்ட் தி பேட் வேர்ட். பேட் வேர்ட்ஸா? சம்மன் கேர்ள்ஸுங்களோட டிஷர்ட் பூச்சி வலிச்சது. ஆர்சிபி ஃபேன்ஸா? எஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லாதீங்க, அவங்க உண்மையிலே ஆர்சிபி ஃபேன்ஸ் கிடையாது. ரியல் ஆர்சிபி ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியும், வாங்க கூட்டு போய் காட்டுறேன். சும்மா அன்னைக்கு ஒரு நாள் ஜெர்சியை போட்டுன்னு வந்து நீங்கள் பண்ணுற ஆட்டு ஆர்சிபி ஃபேன்ஸுக்குமே அது ரொம்ப ரியலாக ஃபேன் இருப்பாங்க, அவனுக்குமே அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. சின்னசாமி ஸ்டேடியமில் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சார். லாஸ்ட் 2 வருஷம் அப்படி ஆனாங்கன்னு தெரியல எனக்கு. என்ன ஆச்சு இப்போ லாஸ்ட் டைம் நடக்கும்போது? என்ன ஆச்சு கிரவுண்ட்ல? நான் நாங்க பார்த்த ஒரு கிளிப் வந்து லைக் டாமினன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பொண்ணு என்னையும் பண்ணாங்க சார். நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது. நான் எல்லாம் பொண்ணு இல்ல. என்ன ஆச்சு நீங்க சொல்லுங்களேன், தெரிஞ்சு. வேண்டாம், ஏன்னா ரொம்ப கஷ்டம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இங்க ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும்ல, அதுக்கு கேட்கறாங்க. இப்போ ரியலா ஃபேன் கஷ்டப்படுவாங்க சார். அவங்க பண்ணல, அவங்க பண்ணல, பட் அப்படியே ஆட்கள் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த ஃபேன்ஸுக்குமே தெரியும். இப்போ எனக்கு தெரியும் சார். ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் சார். சென்னை கிரவுண்ட்ல எனி ஃப்ரான்ச்சைஸ் யாராவது வாங்க, உங்களை யாராவது தப்பாவோ ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா அந்த நான் வந்து நிற்பேன். ஆஸ் பர் சிஎஸ்கே ஃபேன் இப்போ நீ பண்ணோட தப்புன்னு சொல்லுவேன் நான். இதை வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ஆர்சிபி ஃபேன் வந்து ஒரு பண்ண போகும்போது, ஏய் ஏன் இது பண்ணுற தப்பு, நம்ம ஊர் நம்பி வந்திருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அப்படி பண்ணணும். ரொம்ப வார்த்தைகளும் வேணாம், அது ரொம்ப பேசினா ரொம்ப 2 years சிஎஸ்கே பேன் சார். ஆமாம், அந்த வருஷம் நாங்கள் எப்படி இருந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். என்ன ரீசன்னா, டீம்ல இந்த பிளேயருமே எந்த தப்புமே பண்ணல. ஆஸ் பர் ரெக்கார்டு இன்னைக்குமே இருக்குது, நிறைய வந்துச்சுல. சாட்சி போய் கேட்டு பாருங்க. எந்த பிளேயர் ஜெயிலுக்கு போனாங்க, எதுக்கு நீங்க அந்த ஜெயில் ஜெர்சியை போட்டு காட்டுறீங்க? ரீசனே எனக்கு தெரியல. நாங்கள் 2 years பேன் தான், ஓகே. எது தப்பு நடந்துச்சு, என்ன தப்புன்னு பார்த்தா பிளேயர் மேலேயும் மேனேஜ்மெண்ட் மேலேயும் அந்த தப்புமே கிடையாது. ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் டீம் சஸ்பெண்ட் சார், டீமே தூக்கிட்டு இருப்பாங்க சார். டீம் இருந்திருக்காது. ஒவ்வொரு பிளேயருக்குமே கிட்டத்தட்ட 8 to 10 மணி நேரம் என்கொயரி வச்சிருக்காங்க. யாருக்குன்னா தெரியுமா, இன்க்ளூட் தோனி சாரோட. எதுவுமே இல்லை, ப்ரூஃப் இல்லை, தப்பு எதுவுமே நடக்கலன்னு சொல்லணும் தான் டீம் அதுக்கப்புறம் விளையாட வச்சாங்க 2 வருஷம் கழிச்சு. புரியுது, அந்த ஒரு விஷயம் ஓகே. பட் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கிரவுண்ட்ல இப்போ நான் வந்து பெருசாக ஸ்டேடியம் வந்து மேட்ச் பார்த்ததில்லை. ஸோ எனக்கு தெரியல அங்கே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த மாதிரியான இப்போ ஃபேன் வார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஃபேன் வார் இவ்வளோ வருஷம் இருந்ததே இல்லை சார். இப்போதான் ஒரு 2 years இருக்குது. ஓப்பனாகவே சொல்லலாம், தப்பு இல்லை. இப்போதான் இந்த லாஸ்ட் மேட்ச் தான் சென்னை மேட்ச்சில் நான் அனலைஸ் பண்ணேன். ஒரு சின்ன யூடியூப் சேனல்லாம் வராங்களே சார், இவங்களே வந்து கண்டென்ட் கிரியேட்டுக்காக இதை பண்ணுறாங்க போல. ஒரு ஃபேனை ரெடி பண்ணி இப்படியே பண்ணி, அது ரொம்ப தவறு. அப்படி வேணாம். ரியல் ஃபேன்ஸுக்குள்ள ரொம்ப கஷ்டம் வருது. இது இப்போ தான் அனலைஸ் பண்ணேன். ஏன்னா சிஎஸ்கே மேட்சுக்கு அப்புறம் இல்லை ஆர்சிபி சப்போர்ட் வந்து ஆர்சிபின்னு கற்றுருந்தாங்க. நானும் இறங்கி போய் யார் கத்துறீங்க கேட்கும்போது அவன் பார்த்தா அவன் கண்டென்ட் கிரியேட்டர், கண்டென்ட்டுக்காக பண்ணுறான். அது தப்பு தானே, அது நீங்களே சொல்லுங்கள். கண்டென்ட்டுக்காக விஷயம் பண்ணக்கூடாது. ரியலாக ஒரு ஃபேன்ஸ்கிட்ட இன்டர்வியூ எடுங்க, பேசுங்க, எல்லாம் பண்ணுங்கள். கண்டென்ட்டுக்காக ஒரு ஃபேனை நீங்களே கிரியேட் பண்ணி ரியல் ஃபேன்ஸுக்குள்ள சண்டை வர வச்சுருங்க. இது இங்கே தான் இந்த பிரச்சனை நடந்துக்குது போல ஆக்சுவலாக. பட் ஒரு சில இடத்துல நம்ம பார்க்குறது என்னென்னா, அந்த கும்பலை வந்து அந்த அப்யூஸ் பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது, இந்த கார் கண்ணாடி போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை? அது கண்டென்ட்டுக்காக பண்ணுறானுங்களா, உண்மையே பண்ணுறாங்க? எது அப்யூஸ் பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது, கார் கண்ணாடி உடைக்கிறது? ஆமாம், அது எப்படி பண்ணுறாங்க தெரியல எனக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 95% கவர் பண்ணிட்டேன் எல்லா ஸ்டேடியம்லேயுமே. லாஸ்ட் 2 years மட்டும்தான் இந்த ஆர்சிபியில் நடக்கிற விஷயம். என்னை வந்து அட்டாக் பண்ணியும் அப்படி எதுவும் பண்ணலை, கிண்டல் பண்ணுற மாதிரி செய்கைலாம் காட்டுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னை அடித்ததோ அந்த மாதிரிலாம் இல்லை. என்னோட வீடியோ கூட அடிக்கிற வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகும். அது ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பண்ணல, அது சென்னையில் பண்ணாங்க. அது என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்தது நம்ம சென்னையில் தான். அது சொன்னாலும் எனக்கு கேவலம். அது அவங்க தான் என்னை அடித்தது. அவங்க சிஎஸ்சி நம்ம தான் இங்கே தான் நடந்தது தவிர. ஏன் அடித்தாங்க? அதான் அந்த காவிரி மேலாண்மை வந்து மேட்ச் பார்க்கக்கூடாதுன்னு போது அப்போ கூட நான் விட்டு கவனம் மேட்ச் பார்க்க போயிட்டேன். நான் நம்ம எதுக்கு வந்து அதுக்கு தான் போகணும்னு போயாச்சு.
ஃபேன்ஸுக்குள்ள ஃபேன் வார் இப்போ தான் வந்துருக்குது. ஆனால் இப்பயே சொல்கிறேன், எனக்கு ஐபிஎல்னாலே 2 பேர் தான் ஃபேன் வார், மும்பை சிஎஸ்கே தான். இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருதுல்ல. இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்கள வந்து ஒரு ஜெர்சியை போட்டுட்டு இந்த மாதிரி கிரவுண்டுக்கு கூட்டின்னு வரவே பயமாக இருக்குல்ல இந்த மாதிரிலாம். கண்டிப்பாக இந்த வருஷமே நான் சொல்லிடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர்லாம் சிஎஸ்கே ஃபேன் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் மேட்ச் பார்க்க போக வேணாம், வீட்லேயே பார்த்துடலாம். ஏன்னா போய் நம்ம அவங்க கஷ்டத்தை அனுபவித்து அதை திருப்பி அவங்க மேலே சொல்ல போகும்போது அதுவும் கஷ்டமாக இருக்குது. அதனால் வீட்லேருந்து மேட்ச் பார்க்கலாம்னு தோணுது. சின்னசாமி சேஃப் இல்லை, அவ்வளோ நிறைய விஷயங்கள் நடக்குது. இது வந்து அந்த ஊரை சார்ந்தவங்களும் அந்த ஊர் கவர்மெண்ட்டே ஸ்டெப் எடுக்கணும். ஓகே. ஆனால் போலீஸ்லாம் சூப்பர் செக்யூர் பண்ணாங்க. ஒரு ஃபேனை வந்து டிக்கெட் பண்ணும்போது வந்து தடுத்தாங்க, என்ன நீங்கள் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க திட்டி அமிச்சாங்க. போலீஸ்லாம் அந்த ஹெல்ப் பண்ணாங்க. பட் வெளியில் வராமல் இது வரைக்கும் இந்த ஃபீமேலை டார்கெட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க? நடந்தது. என்ன நடந்துச்சு? சட்டை பூச்சி வடிப்பாங்க சார், ஃபீமேல் சட்டை. ஆமாம் சார், ஒரு பெண்ணோட சட்டையை பிடிச்சி சட்டை பூச்சி வடிச்சிருக்காங்க. பொண்ணு மடிப்பை கிண்டலாம் பண்ணுறது நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னால் அவங்க வீட்டில் மேட்ச் பார்க்க அனுப்ப மாட்டாங்களே. ஓகே, இதுக்கான அரசாங்கம் தான் இதுக்கான என்ன ஸ்டெப்பு, மேனேஜ்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ என்கிட்ட ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்கு. ஸோ திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி இவங்களாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ராகுல் டிராவிட் ஆர் தினேஷ் கார்த்திக்? டிராவிட் சார். டிராவிட். ராகுல் டிராவிட் ஆர் ஃபேஃப் டியூப்ளசி? டிராவிட். டிராவிட் ஆர் ஷேவாக்? டிராவிட். டிராவிட் ஆர் கெயின் வில்லியம்சன்? டிராவிட். டிராவிட் ஆர் ரிஷப் பண்ட்? டிராவிட். டிராவிட் ஆர் சஞ்சு சாம்சன்? டிராவிட். டிராவிட் ஆர் விராட் கோலி? கோலி. கோலியா? எஸ். கேப்டன்சி? கேப்டன்ஷிப்ல விராட் கோலி ஆர் கேஎல் ராகுல்? விராட் கோலி ஆர் ஸ்டீவ் ஸ்மித்? டஃப், பட் நான் விராட் தான் நான் கொடுப்பேன் நான். அப்படியா? எஸ். ஓகே. விராட் கோலி ஆர் சச்சின் டெண்டுல்கர்? விராட் சார். ஓகே, அப்படியா? ஓகே. விராட் கோலி ஆர் பட்டிதர்? படிதர். ஓகே, படிதர் ஆர் கில்கிறிஸ்ட்? ஆக்சுவலி கில்கிறிஸ்ட் வந்து நம்ம தரலாம், 2 பேருமே கொடுக்கணும். என்ன ரீசன்னா 2 பேருமே கில்கிறிஸ்ட் ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப்லேயே கப் எடுப்பார், இவரும் ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப்லேயும் கப் எடுப்பார். ஆனால் என்ன டீமு என்ன லீகுன்னு தெரியாமலே ஒரு கப் எடுத்தது ஓகே. பட் ஒரு 18 வருஷம் கப்பு இல்லை, ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பண்ணணும், ஒரு இடத்துலையும் மிஸ் அவுட் ஆகக்கூடாது, நம்மளும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது படிதர் தான். ஓகே, படிதர் ஆர் டேவிட் வார்னர்? படிதர் ஆர் ஸ்ரேயஸ் ஐயர்? ஓகே. ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் ஷேன் வார்ன்? ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே. ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் ஹர்திக் பாண்டியா? ஐயர். ஓகே. ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் கௌதம் கம்பீர்? கம்பீருக்கு போகலாம், ஆனால் நான் ஐயருக்கு தான் போவேன். ஏன் ஐயருக்கு நான் போவேன்னா, எல்லாருமே நீங்கள் ஐபிஎல் கேப்டன் தான் நீங்கள் சொன்னீங்க. பட் இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டனாகவே அவர் தான் இருக்கணும், ஸ்ரேயாஸ் ஐயர். அதனால நான் ஸ்ரேயாஸ் ஐயர் தான் சொல்லுவேன். ஐபிஎல் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ரோஹித் சர்மா? ரோஹித் சர்மா. எஸ். ரோஹித் சர்மா ஒரு எம்எஸ் தோனி? ரோஹித் சர்மா. எப்படி? அதாவது பெஸ்ட் கேப்டன் நீங்கள் சொன்னது. நான் உடனே அந்த தோனி ஃபேன், நான் தோனி தான் சொல்லுவீங்க. நான் எதிர்பார்த்தேன், நான் நிஜமா எதிர்பார்த்தேன். ஆனஸ்டாக நம்ம ஒத்துக்கணும். ஐபிஎல்லே வந்து பெஸ்ட் கேப்டன்னா நான் ரோஹித் சர்மா தான் சொல்லுவேன் இன்னைக்கு வரையுமே. தோனியை விட அவர் தான் பெஸ்ட். பெஸ்ட் கேப்டன், தலைவன் ஃபினிஷிங்ல பெஸ்ட், அது யாருமே அடிச்சிக்க முடியாது. இப்போ கரண்டா இருக்கக்கூடிய டீமை வச்சு பிளைண்ட் ட்ராக்கிங் பண்ணுவோம், சரியா? நம்பர் 1 வந்து ஆர்ஆர். நம்பர் 1 ஆர்ஆர். ஆமா. வாவ். நம்பர் 2 வந்து சிஎஸ்கே. ஓகேங்களா. நம்பர் 3 வந்து மும்பை இந்தியன்ஸ். நம்பர் 4 வந்து ஆர்சிபி. ஜிடிக்கு 5th கொடுப்பீங்களா இல்ல? 5th வந்து டெல்லி. ஆமா. டிசி. நெக்ஸ்ட் 7th வந்து ஹைதராபாத். நெக்ஸ்ட் 8th கேகேஆர் போயிடலாம். கேகேஆரா? சரி. 9th வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப். ஓகே, பஞ்சாப். 10th வந்து எல்எஸ்சி. இப்போ நீங்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பிளேயர்ஸை வச்சு பிளேயிங் 11 சொல்ல போறீங்க. சிஎஸ்கேக்குன்னு ஒரு பிளேயிங் 11 மத்த டீம்னா ராஜஸ்தான், குஜராத் அப்படி எடுத்துக்கோங்க. நீங்க ஓனா கிரியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் தூக்குறது விராட் கோலி, ரோஹித் சர்மா தூக்கணும். விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓபனர்ஸ். ஆமா, விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓபனர்ஸ். ருத்துராஜ். ஏன் ருத்துராஜ் அண்ணா கேப்டன்ஷிப் அவர் தான் பண்ணுவாரு. ஆனா விராத்தும் பண்ண மாட்டாப்புல, ரோஹித்தும் பண்ண மாட்டாப்புல. முடிஞ்சிங்களா. நம்பர் 4 இந்த மனுஷன் வருவாரான்னு தெரியல, ஜடேஜா. ஓகே, ஓகேங்களா. ஓகே, முடிஞ்சிச்சுங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. ரிஷப் பண்ட் கீப்பிங் தேவை. ரிஷப் பண்ட். தலைவர் தோனி. ஓகே, கீப்பிங் தேவைன்ட்டு தோனி. இல்ல, தலைவர் வந்து as per the
அந்த ஒரு உள்ள ஒரு வைப் இருக்கு சார். ஒரு லீடர் ஒருத்தர் இருந்தாருன்னா திட்டு வர்றா நம்மள, அவர் லீடர் கிடையாது ஒரு இப்போ, ஆனா ஒரு லீடரா இருக்காருன்னு நம்ம தோணுது. அதுக்கப்புறமா புவனேஷ்குமார், புவி. ஓகே, நெக்ஸ்ட் புவி, ஷமி, முகமது ஷமி, ரபாடா. 2 ஸ்பின்னர் தேவை நம்ம ஆக்சுவலாக. ஒரு டாப் ஸ்பின்னர் போனோம்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து சாகல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகேங்களா, சாகாலையும் குல்தீப்பையும் உள்ள போடணும். ஐபிஎல் ஆரம்பிக்கும் போதே ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க, ஒரு ஸ்டார் பிளேயருமே அந்தந்த ஊருக்கு விளையாடணும்னு. அதனால எல்லாம் அங்கே போயிட்டாங்க. விராட் கோலி வந்து ஸ்டார்டிங் வந்து ஆர்சிபியில் எடுத்துட்டாங்க, இதே சிஎஸ்கேல எடுத்துருந்தா அப்படி வந்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. அதனால எனக்கு விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் ஒரு 11 செட் பண்ணி விளையாடணும்னு ஆசை எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர் ஒரே இருப்பார், நான் ஃபுல்லாகவே இந்தியனாக செட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா புவியோடைய ஸ்விங்கு என்னைக்குமே போடுறா போல சார் மனுஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அதாவது நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த வந்து பிளே ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பிளே ஆஃப்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்து மறுபடியும் கூட இன்டர்வியூ கண்டிப்பாக பண்ணுவோம். எஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக வருவேன், நான் ஜூன் 1 வருவேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.